இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியூடாக இப்பொழுது நிகழ்ச்சியின் பிரதான பகுதியான தலைப்பு பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். இன்றைக்கு தலைப்பு பகுதியிலே என்ன விடயத்தை கதைக்க போகிறோம் என்றால், இன்றைக்கு எல்லாருமே கதைத்துக் கொண்டு ஒரு விடயத்தை பற்றி தான் கதைக்க போகிறோம். என்னவென்றால், இந்த போதையை பற்றி நிறைய தலைப்புகளே கதைத்துக்கோம். ஆனால் இன்றைக்கு அது கதைக்கப்பட வேண்டிய தேவையாக இருக்கிறது என்றால், இன்றைக்கு எதிர்பாராத அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த போதை தொடர்பான சம்பவங்களாக வெளிவந்து கொண்டிருக்கும் பொழுது, முதலாவதாக இந்த போதையை நாங்கள் எதை கதைக்க போகிறோம் என்றால், இந்த போதை பாவனை என்பது இன்றைக்கு பெண்கள் மத்தியிலே அதிகரித்து கொண்டு செல்கிறது என்பதை பற்றி தான் நாங்கள் முதலிலேயே கதைத்தாக வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் ஏனைய இனங்களை விட்டாலும் தமிழினம் என்பது பெண்ணை தாயாக, தெய்வமாக, ஒரு உயர்ந்தவளாக வைத்து பார்த்த இனமாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு தாய் என்ற ஒரு ஸ்தானத்திலே வைத்து, என்றால் தமிழர்கள் அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய உயரிய ஸ்தானம் என்பது மிகப்பெரிய இடத்திலே இருந்தப்ப அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கு போதைக்கு அடிமையாகிக் கொண்டிருப்பது என்பது மிக கவலையான விடயமாகவும் எனதுக்கு நெருக்கலான விடயமாகவும் இருந்து கொண்டிருக்கும் பொழுதும், இன்னொரு பக்கம் பார்த்தால் ஆணினம் சந்தோஷப்பட வேண்டிய விடயம் என்றால் ஆண்களிடத்திலே இந்த போதைப் பொருள் பாவனை அல்லது இந்த புகைப்பிடித்தல் பாவனை என்பது குறைந்து கொண்டிருக்கும் பொழுது பெண்கள் புகைப்பிடித்தலிலே ஊதி தள்ளி கொண்டிருக்கிறார்கள் என்னும் பொழுதும் என்ன நடக்கிறது என்பதுதான் இங்கே தெரியாமல் இருக்கிறது. குறிப்பாக அண்மையிலேயே ஏற்படக்கூடிய ஆய்வுகளின் அடிப்படையில் வைத்தியர் ஒருவர் அறிக்கை விட்டிருக்கிறார். 10 வருடங்களுக்கு முதல் ஆண்களுடைய புகைப்பிடிக்கும் வீதம் இருந்ததை விட இப்பொழுது பெண்கள் புகைப்பிடிக்கும் வீதம் அதிகரித்துக் கொண்டு போகிறது, ஆண்கள் புகைப்பிடிக்கும் வீதம் குறைந்து கொண்டு போகிறது என்று கூறும் பொழுது இந்த பெண்களை எப்படி செல்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி கூட எழுப்பி கொண்டிருக்கிறது. இப்ப இன்றைக்கு நாங்களே பார்க்கும் சில டிக்டாக் வீடியோக்கள் எல்லாம் பிடி அடிக்கிறது, சுருட்டு அடிக்கிறது என்று பெண்கள் டிக்டாக்குக்காண்டி பல விடயங்களை செய்து கொண்டிருக்காங்க. அப்ப இந்த மோகங்கள் தான் இதன் பக்கம் இழுத்து செல்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதை தாண்டி இந்த மேலத்தைய கலாச்சாரங்கள், திரைப்படங்களை பார்த்து நாங்களும் அது போலமாகிறோம், முடலாகிறோம், அதாகிறோம், இதாகிறோம் என்று பலர் இன்றைக்கு கண்ட விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது ஒருவரோடு நிற்காமல் அதை பார்த்து அவருக்கு பிறகு வரக்கூடியவர்கள், அவரை பார்த்து இன்னொருவர் என்று அது பரவிக்கொண்டே இருக்கிறது. குறிப்பாக நகர்ப்பகுதிகளில் தான், கொழும்பு நகர்ப்பகுதிகள் தான் இப்படி நடக்கிறது அல்லது நகரப்பகுதிகள் தான் நடக்கிறது என்றால் வடமாகாணத்திலும் இது அதிகரித்துக் கொண்டு செல்கிறது என்று அண்மையில் ஆளுநர் கூட தெரிவித்திருக்கும் பொழுது தமிழர்கள் மத்தியிலும் இந்த நோய் தொற்ற தொடங்கி இருக்கிறது. இது எங்கே கொண்டு முடிக்க போகிற இந்த வெளிநாட்டு மோகம் இதுக்கு இன்னொரு பக்கம் காரணம், சமூக வலைத்தள மோகம் இன்னொரு பக்கம் காரணம், அல்லது தவறான முன்னுதாரணங்களை எடுத்துக்கொள்வது, திரைப்படங்கள் எடுத்துக்கொள்வது அது ஒரு இன்னொரு பக்கம் மோகமாக இருக்கும் பொழுது இந்த சமுதாயம் ஆண்கள் புகைப்பிடிப்பதையே விரும்பாது, ஆண்கள் போதை பக்கம் செல்வதை விரும்பாத சமுதாயம் பெண்கள் இப்படி செல்லும் பொழுது செல்கிறார்கள் எனும் பொழுதும் தமிழர்களுடைய எதிர்காலம் என்னாக போகிறது என்பது ஒரு பக்கம். இங்கால ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தொடர்பாக அல்லது வெளியிடங்களில் நடக்கக்கூடிய விடயம் தொடர்பாக போதைப் பொருளில் மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குள் போதை பக்கெட்டுகள், இந்த மாவா பக்கெட் என்று கூறக்கூடிய அந்த பக்கெட்டுகள் காணப்பட்டது, அது துப்பி அந்த துகள்கள் காணப்பட்டது என்று கூட வீடியோ ஆதாரங்கள் வெளிவந்தன. அதை தாண்டி போதைப் பொருள்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே தொடர்பு இருக்கிற என்று கூட பல விடயங்கள் வெளியாக கொண்டு இது எல்லாமே என்னதான் இதெல்லாம் வெளியிட வரும்பொழுது எங்களை நாங்களே செருப்ப கட்டி அடிச்சு கொண்டிருக்கிற மாதிரி தான் இருக்குது. தமிழர்களுடைய வாழ்வு இவ்வாறு ஒரு கேவலமானதாக போகிறதா? தமிழர்கள் ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை வாழ்ந்தார்களே, ஒரு இராணுவ அமைப்பை வைத்திருந்தார்களே, உலகிலேயே போதைப் பொருள் பாவிக்காத ஒரே ஒரு இராணுவ அமைப்பு என்று இன்றைக்கும் உலகம் மாறுதட்டக்கூடிய ஒரு இராணுவ அமைப்பை வைத்திருக்கக்கூடிய தமிழர்கள் இன்றைக்கு இவ்வாறு மாறிக்கொண்டிருக்கிறார்களா? தமிழர்களுடைய பலமாக இருந்தக்கூடிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இவ்வாறு சின்னாபின்னமாக வேண்டுமா என்ற கேள்விகள் கூட பலர் மத்தியில் எழுந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகும் இவ்வளவு காலமும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகம் என்றுதான் இருக்கும். என்றால் நாங்கள் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய செயற்பாடுகளுக்கெல்லாம் பல்கலைக்கழகம் முட்டுக்கட்டையா இருக்கும்போது அப்படித்தான் இருந்தது. இன்றைக்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்குள்ளே பிரிவினைகளை உருவாக்கி விட்டிருக்கிறார்கள். அனைத்து பீட மாணவர் ஒன்றியம் ஒரு பக்கம், கலைப்பீட மாணவர் ஒன்றியம் ஒரு பக்கம், இன்னொரு பீட மாணவர் ஒன்றியம் ஒரு பக்கம், மாணவர்களுக்குள்ளே பிரிவினை வந்திருக்கும் போது இனி மாணவர்கள் ஒற்றுமையாக என்ன செய்ய போகிறார்கள் என்ற கேள்வி எழும்போது எங்களுடைய தமிழ் தேசிய உணர்வுகள், எங்களுடைய தமிழ் தேசிய நினைவேந்தல்கள் எல்லாம் இனி இந்த பிரச்சனைகள் இல்லாது போகும். இதற்கு பின்னால் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு ஏற்கனவே ஆசிரியர் தலையங்கள் இருப்பது போல் தனியே அறிக்கை மாறி அந்த அறிக்கை இந்த அறிக்கையை விட்டுக்கொண்டு எங்களை நாங்களே கேவலப்படுத்தாமல் ஒரு முடிவுக்கு இதை ஒரு முடிவு பிரச்சனையாக மாற்ற வேண்டும் என்றால் சொந்த வீட்டு பிரச்சனையை நாங்கள் முடித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் எங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய அல்லது எங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது ஒரு பல்கலைக்கழகம் அல்ல, அது இந்த மண் சார்ந்த மக்கள் சார்ந்த உணர்வாக இருக்கிறது. அதை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது என்பதற்கு இந்த போதை என்ற விடயத்துக்கு இன்றைக்கு போதை இவ்வாறு இருக்கும் பொழுது என்னோடு ஒரு பெண் இருக்கிறார், அவரிடமே கேட்போம் இந்த பெண்களுடைய போதை பாவனை, புகைப்பிடித்தல் பாவனை எவ்வாறு இருக்கிறது சொல்லுங்கள். கதை ஏன் இவ்வாறு ஊதி தள்ளுகிறீர்கள்? இல்ல பொதுவாக எல்லாரையும் குற்றச்சாட்டாதீர்கள், இது தவறாக போய் முடிந்துவிடும். பொதுவாக இந்த பத்திரிகைகள்ல வந்திருக்கக்கூடிய செய்தி உண்மையில் எனக்குமே அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு சம்பவமா தான் இருக்கிறது. போதை பழக்கம் ஆண்களிடம் குறைவடைந்து கொண்டு பெண்களிடம் அதிகரிக்கிறது அப்படி என்றது உண்மையில் அதிர்ச்சிகரமான செய்தியாக தான் இருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தால் இந்த குடிபோதைகளுக்கு எதிரான ஒரு சமுதாயம் இருக்கின்ற பட்சத்துல இன்னொரு பக்கம் பார்த்தால் பெண்களும் புகைப்பிடிக்கிறார்களா, பெண்களும் இந்த போதை வஸ்துக்களை பாவிக்கிறார்களா என்பது உண்மையில் அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக ஸ்டைலா மாறிட்டு
குடிக்கிறதுன்றது ஸ்டைல், சிகரெட் அடிக்கிறன்ற ஒரு ஸ்டைலாக மாறிட்டு குடிக்காதாக்களாக ஒரு கேவலமாக பார்க்குறாங்களே. இப்போ ஒரு என்னன்னு சொல்றது, அது எங்களுக்கே ஒரு மாதிரி கிடக்கு. குடிக்கிறே இல்லை, ஸ்மோக் பண்றே இல்லை, ட்ரக் யூஸ் பண்றே இல்லைன்னா அது ஒரு கேவலமாக பார்க்கக்கூடிய சமுதாயத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்படி இதெல்லாம் தான் நல்லதுன்னு சொல்லி வளர்த்தவங்க அதையே கேவலமாக பார்க்கிறாலும் கூட அந்த மன கஷ்டங்களை சில இடங்களில் சில பேரை குடிப்பதற்கு தூண்டுவதாக கூட இருக்கிறது. எனவே இந்த ஸ்டைல், மாடர்ன் கல்ச்சர், அது இது கண்ட கருமாந்திரங்கள் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நாங்களும் குடிக்கணும், அது செய்யணும், இது செய்யணும் என்று மாறிக்கொண்டிருப்பது கடும் மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. அதுதான் இப்பொழுது இந்த பழக்கங்கள், புகைப்பிடிக்கிறது எல்லாமே அடிப்படை எதுவென்று பார்த்தோம்னா இந்த சில திரைப்படங்கள் தான் இப்படியானவர்களை எல்லாம் மோட்டிவேட் பண்ணுது. டிக்டாக் கலாச்சாரம். அதை விட இந்த திரைப்படங்கள்ல வந்து ஏதோ ஒரு காணொளியில கதாநாயகி வந்து புகைப்பிடிக்கிறத அல்லது மது அருந்துறத வந்து ஒரு ஒரு கெத்தான விஷயமா, இப்ப இருக்கக்கூடிய பாஷைகள்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு கெத்தான விஷயமா காட்டினோன்னு இருக்கக்கூடிய இளம் சமுதாயம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், பெண்கள் இப்படி செய்யறது தான் வந்து சுதந்திரம், பெண்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய விடுதலை அப்படி என நினைத்து கொண்டு பல விடயங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மையில் சமுதாயத்தில் அருவருக்கத்தக்க ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. உண்மையில் ஆண்கள் குடிக்கிறார்கள், ஆண்கள் போதையில் சுற்றுகிறார்கள் என்றாலே அருவருக்கத்தக்க ஒரு விடயமாகத்தான் இருந்தது. அதே பெண்களும் இப்பொழுது செய்கிறார்கள் என்கின்ற பொழுது இவர்களுக்கெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது பிற்காலத்தில் பல பாடசாலை மாணவர்களுக்கும் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் இளம் சமுதாயத்திற்கும் இது ஒரு பாரிய ஒரு பிள்ளையான முன்னுதாரணமாக இவர்கள் இருப்பார்கள் என்பதுதான் உண்மை. இல்ல யார முன்னுதாரணமா எடுக்கிறேன்னு தெரியாம போயிட்டு இவருக்கு. ஏனென்றா நான் ஏற்கனவே கூறியது போல எங்களோட சமுதாயத்திலே வந்து எங்களுக்கு முன்னுதாரணமாக ஒரு போதைப் பொருளற்ற உலகத்தின் ஒரே ஒரு இராணுவமாக இருந்தவர்கள். எங்களுடைய அக்கா தங்கைகள் என்று பலர் இருந்தார்கள். அக்காமார், அம்மாமார், எங்களுடைய சொந்தங்கள் என்று பல பெண்கள் இந்த மண்ணிலே இலக்கியம் காட்டாத வீரத்தை காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு போதையின் பக்கம் செல்லவில்லை. அப்படி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் அவர்களையெல்லாம் முன்னுதாரணமாக எடுப்பதை தவிர்த்து விட்டு இன்றைக்கு கோடிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், குழந்தை பெற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாமல் வாடகை தாய்முறையில் குழந்தை பெற்றுக் கொள்பவர்கள், அந்த படத்துல இந்த மாதிரி, இந்த படத்துல இந்த மாதிரி தங்களுடைய பண தேவைகளுக்காக அல்லது தங்களுக்கான வாய்ப்புகளுக்காக எதையும் செய்யக்கூடிய அந்த ஹீரோயின்கள், ஹீரோக்களை பார்த்து ஏன் உங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொள்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கு. இன்றைக்கு இந்த மொடர்ன் என்பது என்னது, மொடலாவது என்பது ஒரு இதாக தொற்றிவிட்டது. அது பலரிடம் திறமை இருந்து செஞ்சாலும் சிலர் அவரை பார்த்து நானும் செய்யணும் என்ற ஒரு முறைகள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த சமுதாயம் எங்கே செல்கிறது என்பது எங்களுடைய மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. என்றால் பெண்களை எங்களுடைய சமுதாயம் பெண்களை தெய்வமாகத்தான் பல இடங்களிலே பார்த்திருக்கிறார். பொம்பளை பிள்ளைகளுக்கு கை நீட்டக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு சமுதாயமாக எங்களுடைய தமிழ் சமுதாயம் தான் இருந்து கொண்டிருக்கிறது. என்றால் மற்ற நாடுகள் எல்லாம் பொம்பளை பிள்ளைகள் கை நீட்டக்கூடாது, ஆம்பளை பிள்ளைகள் கை நீட்டக்கூடாது, யாருக்குமே கை நீட்டக்கூடாதுன்னு தான் சொல்லி வளர்த்திருக்கிறார்கள் மேலத்தை நாடுகள். ஆனால் தமிழர்கள் தான் பொம்பளை பிள்ளைக்கு கை நீட்டக்கூடாது, பொம்பளை பிள்ளைக்கு கை நீட்டியோ கால் நீட்டியோ எங்களுக்கு வீடுகளிலே பேச்சு விடக்கூடிய இருக்கும்போது பெண்களை ஒரு உயர்ந்த இடத்திலே வைத்து பார்க்கக்கூடிய சமுதாயம் இன்றைக்கு பெண்கள் இவ்வாறு ஒரு கேவலமாக போவது என்பது ஒரு மிகப்பெரிய மனவர்த்தத்துக்குரிய விடயமாகத்தான் இருக்கிறது. உண்மையான ஒரு விடயம் தான். இதற்கு அடிப்படை காரணம் நாங்கள் கூறியது போது இந்த சினிமா கலாச்சாரம் தான் அவர்களை அதிகம் கவர்ந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அண்மையில் ஒரு காணொளி ஒன்று பார்க்க கிடைத்தது. இந்தியாவினுடைய பிரபல கிரிக்கெட் வீரர் ஒருவர், அவரிடம் புகைப்படம் எடுப்பதற்கு ஒரு ராணுவ வீரர் ஒருவர் வந்து புகைப்படம் எடுக்க கோருகிறார், அதாவது செல்ஃபி எடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கக்குள்ள இல்லை அப்படின்னு மறுத்து விட்டு போறது. அந்த ராணுவ வீரனுடைய முகம் மாறியதையும் இந்த நெட்டிசன்கள் வந்து கருத்து வெளியிட்டு கேட்கல, உண்மையில் நாங்கள் யாருடன் புகைப்படம் எடுக்க வேண்டும்? இப்ப இருக்கக்கூடிய சமுதாயம் தேவையில்லாமல் இந்த விளையாட்டு வீரர்களையும் திரைப்பட கலைஞர்களையும் தூக்கி வைத்து தலையில் ஆடுகிறது, அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கிறது. இதனால் பலரை நாங்கள் முன்மாதிரியாக எடுக்க தவறுகிறோம். இந்த சமுதாயத்தில் எங்களுடைய துறை சார்ந்து சரியான முன்னுதாரணங்கள் இருப்பார்கள். பலர் வந்து இன்று எங்களுடைய படிப்பு சார்ந்து முன்னுதாரணங்கள் பலர் இருப்பார்கள், அது வாழ்க்கை முறை சார்ந்து பல முன்னுதாரணங்கள் இருப்பார்கள், ஆன்மீகம் சார்ந்து பல முன்னுதாரணங்கள் இருப்பார்கள். இவர்களை எல்லாம் நாங்கள் பார்க்க தவறிவிட்டு இந்த சாகசம் காட்டுபவர்களையும் வித்தை காட்டுபவர்களையும் முன்னுதாரணமாக இன்றைய இளம் தலைமுறை வைத்திருப்பது என்பது வேதனைக்குரிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த திரைப்பட நடிகர்கள், அதிலும் தென்னிந்தியாவினுடைய பிரபல திரைப்பட நடிகர் ஒருவர் கூறியிருந்தார், நான் வாழுகிறேன், அவர் வாழுகிறார் என்று நீங்கள் குறிப்பிட்டுக் கொள்கிறீர்களே, நீங்கள் எப்பொழுது வாழப்போகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை. அதே மாதிரி இன்னொரு நடிகரை குறிப்பிட்டிருந்தார். ஒரு 2006-7 குறிப்பிட்டார், நான் இனி புகைப்பிடித்தல் போன்ற செயற்பாடுகளை திரைப்படத்தில் காட்ட மாட்டேன், என்னுடைய படங்கள் காட்ட மாட்டேன் என்று. அப்புறம் கடைசியா பார்த்தா அதை காட்டுகிறேன் பொழுது அவருடைய நோக்கம் வந்து சமூகத்தை திருத்த வேண்டும் என்று, அதன் மூலம் ஒரு திருப்பி இன்னொரு மாசம் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச எம்ஜிஆர் மாத்திரம்தான் இந்த தன்னுடைய திரைப்படங்களில் இந்த புகைப்பிடித்தலை காட்ட மாட்டேன் என்று சொல்லி நடித்திருக்கக்கூடிய, அதனால்தான் அவர் இன்றைக்கும் பெரும் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு பிறகு வந்திருக்கக்கூடியவர்களும் தங்களுடைய தேவைகளுக்காக அவற்றை பயன்படுத்தி கொண்டார்களோ என்பது கூட ஒரு கேள்வியாக இருக்கும்போது, இன்னும் பல நடிகர்கள் புகைப்பிடித்தல், இந்த போதைப் பொருள் பாவனை, குடியையே படமாக காட்ட வேண்டும் என்று பலர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் எங்கடையில் பார்த்து எங்கடையிலும் அதே எதிராக மாறிக்கொண்டிருப்பதன் பொழுது அவர்களுடைய கலாச்சாரம் என்பது வேறு, எங்களுடைய கலாச்சாரம் என்பது வேறு, திரைப்படம் என்பது வேறு, நிஜப்படம் என்பது வேறாக இருக்கும்போது அதை நீங்கள் முதலிலே
உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் நாங்கள் கூற வேண்டும். பல்கலைக்கழகங்களோடு நிற்கப் போவதில்லை. இனி பாடசாலைகளுக்கு வரும், பாடசாலைகள் கிராமங்கள் தோறும் மாறும். எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனை வரும்பொழுது ஆண்களை ஒரு புறம் கட்டுப்படுத்தா, இனி பெண்களை யார் கட்டுப்படுத்துவது என்ற கேள்வி வரப்போறப்ப ஆல்மோஸ்ட் இந்த பிரச்சனை எல்லா இடம் பாடசாலைகள் எல்லாம் ஊடுருவி பல காலம் ஆயிட்டுது. ஏன்னா நாங்க செய்திகள் எல்லாம் பார்க்கக்கூடிய இருந்தது, பாடசாலை மாணவிகள் போதை வசுடன் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவங்கள், அந்த விசாரணைகள் நடந்த சம்பவங்கள் எல்லாம் எங்களுடைய சமூகத்தில் பரவலாக இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே இதனுடைய ஆதிக்கம், இதனுடைய வீரியம் கூடுறதுக்கு முன்னாடி நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய வீடுகளில் இருந்துதான் இது ஆரம்பிக்க வேண்டும். இந்த பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள் பாடசாலை மாணவர்களை கொஞ்சம் கவனித்துக் கொள்வதும் தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இது அதிகரித்து கொண்டு போனால் நாளடைவில் ஆண்களுக்கு சளைத்தவர்கள் இல்லை பெண்களும் என்பதை இந்த விடயங்களில் தான் பெண்கள் ஆண்களுக்கு நாங்கள் சளைத்தவர்கள் இல்லை என்றுதான் திடீரென்று ஆண்கள் போடக்கூடிய ஆடைகள் எல்லாம் நாங்களும் போடுவோம், ஜீன்ஸ் டிஷர்ட் ஷர்ட்டோட வலிக்கிட்டீங்க. பிறகு ஆண்கள் குடிக்கிறார்கள், நாங்களும் குடித்து காட்டுவோம். பிறகு ஆண்கள் புகைக்கிறார்கள், நாங்களும் புகைத்து காட்டுவோம். நீங்கள் இந்த சமத்துவம் என்பதை பிழையாக வழங்கி கொண்டு, பெண்ணினுடைய உரிமைகள் என்பதை தவறாக வழங்கி கொண்டு எந்தெந்த விடயங்கள் எல்லாம் சாதிக்கணுமோ, எந்தெந்த விடயங்கள் எல்லாம் உங்களை நிரூபிக்கணுமோ அதையெல்லாம் விட்டுட்டு எதையெல்லாம் காட்டக்கூடாது அதையெல்லாம் காட்டிக்கொண்டு தெரியுங்கள் என்பதுதான் மனவர்த்தமா இருக்கும்போது, ஆசிரியரை பற்றி பேசும்போது இன்றைக்கும் ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு போதையை கொடுத்து 2 பேருமே போதையில் இருந்தார்கள், அது ஒரு பக்கமா இருக்கும்போது யார்தான் இந்த சமூகத்தை திருத்துறது என்ற ஒரு கேள்வி சமூகத்திலே மிகப்பெரிய விடயமாக மாறிக்கொண்டு போது, இந்த பெண்களுடைய இந்த போதைப் பொருள் பாவனை என்பது பெண்களுக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மரியாதையை குறைக்கக்கூடிய விடயமாக மாறப்போகுது. பெண்களுக்கு எந்த சமுதாயத்திலே பெண்களுக்கான மரியாதை குறைக்கிறதோ அந்த சமுதாயத்தை யாரும் சீர்திருத்த போவதில்லை. ஏனென்றால் பெண்கள்லாம் அன்பாகவும் சொல்வார்கள், ஆதரவாகவும் சொல்வார்கள், கண்டிப்புடனும் சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை திருத்தக்கூடிய பெரும் பாக்கியசாலிகள் இருந்தால் பெண்களாகத்தான் இருக்கிறார். அப்படிப்பட்ட பெண்களே இன்றைக்கு அவர்களுடைய மரியாதை ஒரு சமுதாயத்திலே குறைய போகிறது என்பது, அந்த சமுதாயத்தை யார் திருத்த போகிறார்கள் என்ற கேள்வி அந்த சமுதாயத்தில் எழும்ப போகுது என்பொழுதும் அவர்கள் கவனமாக சிந்தித்துக் கொள்ளுங்கள், பெற்றோர்கள் கவனமாக சிந்தித்துக் கொள்ளுங்கள், பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை. குறிப்பாக இந்த சனி ஞாயிறு தினங்களிலே யாழ்ப்பாணத்தினுடைய நகர்ப்பகுதிகளுக்கு தனியார் பாடசாலை அல்ல தனியார் கல்வி நிலையங்களுக்கு பிள்ளைகளை அனுப்பக்கூடிய பெற்றோர் சற்று, நாங்கள் இது எல்லாரையும் சொல்லவில்லை, ஆனால் கவனிப்பாக விழிப்பாக இருந்து கொள்ளுங்கள். அன்றைக்கு பல சமூக ஊடகவியலாளர்கள், சமூக வலைத்தளங்கள் இருக்கக்கூடிய அல்ல சமூக உயர்ந்தத்தில் இருக்கக்கூடியவர்களாம் அதை பற்றி தான் எழுதி கவலைப்பட்டு கொண்டு இன்றைக்கு யாழ்ப்பாண நகரை நோக்கி படையெடுக்கக்கூடிய கிராம பகுதிகள் அல்ல புறநகர் பகுதிகளிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் தனியார் கல்வி நிலையங்கள் வருகிறோமோ வரவில்லையோ, இன்றைக்கு இந்த பண்ணை பிரதேசங்கள் அதை தாண்டி அந்த தீவு பிரதேசங்களுக்கெல்லாம் அங்கே நடக்கக்கூடிய நடைபெறக்கூடிய விடயங்கள் முகம் சுளிக்கக்கூடியதாக இருக்கிறது, எங்களுடைய கலாச்சாரத்தை கேள்விக்கு உட்படுத்ததாக இருக்கிறது என்று கதறிக்கொண்டிருக்கிறார்கள். அது எங்களுக்கு மன நெருக்கடியாகத்தான் இருக்கிறது. ஒரு காலத்திலே நாங்கள் தனியார் கல்வி நிலையம் முடித்து விட்டு ஒரு வீட்டை பொறுத்தவரை ஒரு 1/2 மணி நேரம் கிரவுண்டில் விளையாடிட்டு போனாலே பயந்தடிச்சுன்னு போவோம். காலில் ஒரு புழுதி இருக்கக்கூடாதுன்னு காலையில் கிளவி போனாலும் வீட்டை பிடி விடுவோம். அப்படி ஒரு கிரிக்கெட் விளையாடிட்டு போறதுக்கே பயந்து இருக்கக்கூடிய எங்கள் சமூகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன பிள்ளைகள் செய்யக்கூடிய விடயங்கள் எல்லாமே மனதுக்கு நெருக்கலாக இருக்கிறது. இவர்கள் தவறான முறையிலே போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கூறிக்கொள்வோம். எனவே நடந்து விட்ட பிறகு அதை நினைத்து கவலைப்படாமல் இந்த பிள்ளைகளை நாங்கள் திருப்பங்கூறுவோம் சனி ஞாயிறு தினங்களிலே அங்கே அனுப்பக்கூடியவர்கள் தயவு செய்து எல்லா பிள்ளைகளையும் சந்தேகப்படுறோம் இல்லாமல் ஒரு சந்தேக கண்ணையும் வைத்திரும்போ என்றுதான் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். ஏனென்றால் அதை பார்க்கும்போது மனதுக்கு மிக நெருக்கலாக இருக்கிறது எங்களுக்கு. நிச்சயமாகத்தான். அது போன்றுதான் இந்த பத்திரிகைகளை தினமும் பார்க்கிற பொழுது இந்த போதைப் பொருள் பாவனை அப்படி என்ற ஒரு விஷயம் அதிகரித்து கொண்டு வருது என்றது கொஞ்சம் நாங்கள் அது தொடர்பாக கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் அதிர்ச்சிகரமான செய்திகளை எல்லாம் பார்க்கிற பொழுது உண்மையில் மனவேதனையாகத்தான் இருக்கிறது. எது சார்ந்து பயணிக்க வேண்டும், இந்த சுதந்திரம் விடுதலை அப்படி என்றெல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பயணங்கள் எது சார்ந்து இருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பயணங்களை பார்க்கிற பொழுது உண்மையில் மனவேதனையாகத்தான் இருக்கிறது. தயவு செய்து ஒரு பெண் அப்படி என்ற ஒரு குடும்பத்தை தாங்கக்கூடிய பொறுப்பு, பல பொறுப்புகள் அவர்கள் கையில் இருக்கிறது. அதையெல்லாம் உணர்ந்து செயற்பட வேண்டும். வழி தவறி போயிருப்பவர்களுக்கு அனைவரையும் குற்றம் சாட்டுவது போல் ஆகிவிடப் போகிறது எங்களுடைய தலைப்பு பகுதி. அனைவரையும் கூறவில்லை, இந்த பிழைகள் செய்பவர்களை மாத்திரம்தான். இனிவரும் காலத்தில் இது தொடர்பான பிழைகள் இடம்பெறாமல் தடுக்க வேண்டும் அப்படி என்பதுதான் எங்களுடைய ஒரு அவாவாகவும் இருக்கிறது. சிங்கப்பெண்கள் என்றுதான் நாங்கள் சிங்கப்பெண்கள் தான் கூறுவோம். சிங்கப்பெண்கள் என்பதற்காக எல்லா விடயங்களையும் சிங்கப்பெண்களா இருக்கிற முடியாம எது எல்லாம் உங்களை நிரூபித்து நீங்கள் சிங்கப்பெண்களாக மாற வேண்டுமோ அவற்றை செய்து காட்டுங்கள். இன்றைக்கு அகில திருநாயகி அம்மா இன்றைக்கும் தள்ளாடும் வயதிலும் சாதனை படைத்துக் கொண்டு சர்வதேசத்தில் அவர் ஒரு சிங்கப்பெண். இன்றைக்கும் எங்களுடைய சதுரங்க போட்டியிலே யாழ் மண்ணிலிருந்து ஒரு சிறுமி சாதித்துக் கொண்டிருக்கிறார். அவள் ஒரு சிங்கப்பெண்ணாக இருக்கிறார். இன்றைக்கும் கில்மிஷா சாதித்திருக்கிறார். இன்றைக்கு பிரியங்கா சாதித்துக்கிறார். அதே போல உள்நாட்டு விளையாட்டு போட்டிகளில் சாதிக்கிறார்கள், சர்வதேசத்தில் சாதிக்கிறார்கள். அந்தந்த விடயங்கள் எல்லாம் சாதித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் இந்த சாராய போத்தல்களில் சாதிப்பது மிக ஒரு மனதுக்கு நெருக்கலான விடயமாக இருக்கிறது. எனவே எல்லா பெண்களையும் நாங்கள் கூறவில்லை. தயவு செய்து இந்தந்த விடயங்களில் நீங்கள் உங்களையே மாற்றி அமைத்து இந்த சமுதாயத்தை
நல்ல முறையில் கொண்டு வர வேண்டும் என்று அது பெண்களால் தான் முடியும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் ஹார்த்தியாயினி. நன்றி நேயர்களே.